அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, வாழ்க்கையில் எவ்வளவு மோசமான நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு நிமிடம் இதை சொல்லி பாருங்கள், வாழ்க்கையே வேற லெவலுக்கு மாறிடும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். நம்ம யூடியூப் சேனல்ல வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை விரைவாக கொண்டு வருவதற்கு நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது, மின்னல் வேகத்தில் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய எளிமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன் மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த அஃபர்மேஷன்ஸ்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது சுய பிரகடனம் அல்லது ஆழ்மன கட்டளைகள்னு அர்த்தம். பாசிட்டிவான அதே நேரத்தில் சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸை நம்ம எடுத்துக்கணும். அதை ரிப்பீட்டடா சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வாக்கியம் நம்முடைய ஆழ்மனதில் பதியும். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. நம்ம சேனல்ல நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸை பார்த்திருக்கோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க அதை நம்ம பயன்படுத்தணும். இங்கிலீஷ்ல அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது மட்டும்தான் அந்த வார்த்தைக்குண்டான அதிர்வலைகள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த அஃபர்மேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நம்ம சொல்லலாம், எந்த மொழியில வேணாலும் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மொழியில சொன்னால் உங்களுக்கு உணர்வு பூர்வமாக இருக்குமோ அந்த லாங்குவேஜ்ல இந்த வாக்கியங்களை நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை நீங்க எழுதக்கூட வேண்டாம். தினமும் ஒரே ஒரு நிமிடம் நீங்க சொல்லிட்டு வந்தாலே போதும். இந்த அஃபர்மேஷன்ஸ் வாக்கியத்தை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அதுல ஒரு நெகட்டிவான வார்த்தை கூட இருக்கக்கூடாதுங்க. அந்த வாக்கியத்தை நீங்க சொல்லும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த வாக்கியத்தை நீங்க பயன்படுத்தணும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா அஃபர்மேஷன் வாக்கியங்கள் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தை பயன்படுத்தும் பொழுது வாழ்க்கையில் அடுத்த கட்டம் முன்னேறுவதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் நம் கண்முன்னே விரிவடையும். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா மெத்தட்ஸ்லயுமே பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா சில பேர் ரிப்பீட்டடா இந்த கேள்வியை கேட்கிறாங்க. இந்த மெத்தட்ஸை மட்டும் யூஸ் பண்ணிட்டு வேற எந்த ஒரு வேலையும் முயற்சியும் செய்யாமல் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுமா, பணவசியத்தை ஏற்படுத்த முடியுமான்னு கேட்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. இந்த மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நம்முடைய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். அந்த வழியை இந்த பிரபஞ்சம் நமக்கு காட்டும். அதுல நம்ம பயணிக்கணும். அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கணும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க. ஆல்ரெடி நீங்க ஒரு ஜாப்ல இருக்கீங்கன்னா இதை காட்டிலும் ஒரு பெரிய கம்பெனியில நல்ல வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்க நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸை நீங்க கவர்ந்து எழுப்பீங்க. அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி ஆகும். உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஏதாவது ஒரு லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். சோ இது போல உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய மனிதர்களையும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். குறைந்தபட்சம் ஒரு வாரத்திற்கு இப்ப நம்ம பார்க்க போகும் மெத்தட முழு நம்பிக்கையோட ஜாலியா கேஷுவலா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அதிசயத்தக்க வழிகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் உருவாகும். அடுத்ததாக எத்தனை நாட்களுக்கு இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா இதற்கு ஒரு வரையறையே கிடையாதுங்க, லிமிட்டே கிடையாது. தினமுமே இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லிட்டு வரலாம். தினமும் ஒரு நிமிடம் மட்டும் தாங்க நம்ம சொல்ல போறோம். அதனால அதிக நேர விரயமும் ஆகாது. சிம்பிளா இந்த மெத்தடை நம்மால ஃபாலோ பண்ண முடியும். மேலும் இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதாவது குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் டைமிங்ஸ் மட்டும் தாங்க. நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. அப்பதாங்க அந்த வாக்கியம் உடனடியாக ஆழ்மனதில் பதியும். நீங்க ரொம்ப பரபரப்பா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மெத்தடை பயன்படுத்தும் பொழுது ரிசல்ட் கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதம் ஆகும். சோ
எந்த நேரத்துல நீங்க ரொம்ப மன அமைதியோட இருப்பீங்களோ அந்த நேரத்துல இந்த வாக்கியத்தை சொல்லுங்க. அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்துல நம்முடைய ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் நல்ல ஓப்பனான ஒரு ஸ்டேட்ல இருக்கும். சோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. எல்லாருக்குமே காமனா இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான டைம் என்னன்னு பார்த்தோம்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்களை பயன்படுத்திக்கோங்க. உங்க எல்லா வேலையுமே முடிச்சிட்டு ஃபைனலா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் இந்த வாக்கியத்தை சொன்னாலே போதும். கரெக்டா ஒரு நிமிஷம் மட்டும் தான் சொல்லணும்னு லிமிட் கிடையாதுங்க. மேக்ஸிமம் நீங்க 5 நிமிடங்கள் வரைக்கும் கூட சொல்லலாம். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு நிமிடம் சொன்னாலே போதும். அதே போல இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங் எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. ஒரு நிமிடத்துல 5 முறைகள் இந்த வாக்கியத்தை சொன்னால் கூட போதும். ஆனால் அதை உணர்வு பூர்வமாக நம்ம சொல்லணும். அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வாக்கியத்தை கவனம் சிதறாமல் உணர்வு பூர்வமாக சந்தோஷமா நம்ம சொல்றோமோ அந்த அளவிற்கு வேகமா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு மிஷன் மாதிரி நம்ம சொல்லக்கூடாதுங்க. ஹாப்பியா என்ஜாய் பண்ணி அந்த வாக்கியத்தை நம்ம சொல்லணும். அப்பதான் மின்னல் வேகத்துல நமக்கு பலன்கள் கிடைக்கும். சரி வாங்க அந்த வாக்கியம் என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. Within next 24 hours there will be massive positive shift in my life. Within next 24 hours there will be massive positive shift in my life. Within next 24 hours there will be massive positive shift in my life. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான வாக்கியம். மனப்பாடம் செஞ்சுதான் சொல்லணும்னு கிடையாதுங்க. ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு அல்லது இதையே கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து வச்சு அதை பார்த்து கூட சொல்லலாம். இங்கிலீஷ்ல மட்டும் தான் சொல்லணுமான்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் இதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லலாம். நிறைய லாங்குவேஜ் பீப்புள் நம்ம சேனலை பார்க்கறதுனால காமனா நான் இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கேங்க. நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அல்லது இங்கிலீஷ்ல சொல்லும் பொழுதே ஒரு நல்ல ஃபீல் உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்க இங்கிலீஷ் பயன்படுத்திக்கலாம். நைட் டைம்ல சொல்ல முடியாதவங்க நீங்க காலையில தூங்கி எழுந்ததும் இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்கள், அதாவது தூக்கம் முழுவதுமாக களைவதற்குள்ள இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம பார்த்தது மிகவுமே சக்தி வாய்ந்த ஒரு அஃபர்மேஷன் வாக்கியம். விளையாட்டா ஜஸ்ட் 1 வீக் நீங்க இந்த வாக்கியத்தை சொல்லி பாருங்க. உங்களுக்கே கண் கூட ரிசல்ட் தெரியும். அடுத்ததா இன்னொரு சின்ன தகவலை நான் ஷேர் பண்ண விரும்புறேங்க. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும். மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் நான் கொடுத்திருக்கேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணியும் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போய் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.